பொன்னி சக்கரை பொங்கல் செய்கிறாங்க. செஞ்சு எடுத்துகிட்டு அவங்க அம்மாவோட படத்தாண்ட கொண்டு போய் வைக்கிறாங்க. வச்சுட்டு வேண்டிக்கிறாங்க, அம்மா உனக்கு பிடிச்ச பொங்கல் பண்ணியிருக்கேன், எப்போவுமே நான் பண்ணுவேன். அது மட்டும் இல்லை, உன்னோட நினைவு நாள் அன்னைக்கு நான் யாருக்கிட்டையுமே பேச மாட்டேன், மௌன விரதம் இருப்பேன். அப்பா எங்கே இருக்காரோ தெரியலம்மா, உன்னோட ஆசீர்வாதம் என்றைக்குமே எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு வராங்க. அப்போ ஒரு பவுலில் போட்டு சக்கரை பொங்கல் கொண்டு வராங்க. சக்தி பேசிக்கிட்டே இருக்கார். அவர் ஆஃபீஸ் விஷயமா பேசிகிட்டே இருக்கார். அப்போ வந்துட்டு ஒரு பவுலில் கொடுக்குறாங்க. சாப்பிட்றாரு. என்ன இவ்வளோ சூப்பராக இருக்கு, என்ன சக்கரை பொங்கலா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு தலையாடிட்டு போகிறாங்க. பிரீத்தி சக்தியோட வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே பொண்ணு ஒரு பவுலில் சக்கரை பொங்கல் போட்டு கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு உடனே அவ்வளோ கோவம் வருது பிரீத்திக்கு. என் வாழ்க்கையை பிளான் போட்டு அழிச்சிருக்கு நீ வந்துட்டு இப்போ எனக்கு ஸ்வீட் வேறு தரியா, அதுவும் சக்கரை பொங்கல் தரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட மாதிரியே துப்புறாங்க. துப்பிட்டு அவ்வளோ கோவம் வருது பிரீத்திக்கு. சக்தி பிரீத்திக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. எல்லாமே பேசி முடிச்சுட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அவ்வளோ கோவம் வருது. உஷா, வெண்ணிலா எல்லாருமே. என்ன இவ உண்மையை தெரிஞ்சிருக்கு இவளுக்கு, அப்போ கூட ஏதாவது சண்டை போடுவான்னு பார்த்தா அமைதியாக சக்கரை பொங்கல் சாப்பிட்டு போகிறா, இவ வேலைக்காக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு உஷா எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு மூர்த்தி சொல்கிறாரு, ஆமாம் உண்மை தெரிஞ்சோடனே இந்நேரம் கோவம் வந்திருக்கணுமே, ஆனால் கோவம் எதுவுமே வரலையே, அமைதியாக சாதிக்கலான்னு இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பொன்னி மௌன விரதமாக இருக்காங்க. அப்போ ஒருத்தர் வராரு. ஜெயாமாவை பார்க்கணும், அவங்க என்னோட பொண்ணுக்கு படிக்கிறதுக்கு பணம் தரேன்னு சொன்னாங்க, அதனால் அதை நான் ஒரு பேப்பரில் எழுதியிருக்கேன், என் பொண்ணு எங்கே படிக்குது, எவ்வளோ பணம் கட்டணும் எல்லாமே எழுதியிருக்கேன், இதை நீ ஜெயாமா கிட்ட கொடுத்துருமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பேசவே இல்லை பொன்னி. கண்டிப்பாக மறந்துடாதம்மா, என் பொண்ணோட படிப்பு சம்மந்தப்பட்டது, நாளைக்கு ஃபீஸ் கட்டலைன்னா எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஐயோ இதை கண்டிப்பாக சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்டை எடுத்து வச்சிட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக ஜெயா வீட்டுக்கு வராங்க. அப்போ யோசிக்கிறாங்க, ஐயோ அவர் சொல்லிட்டு போனாரே, போய் சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த சீட் எங்கே இருக்குன்னே தெரியலையே, இப்போ எப்படி அத்தைக்கிட்ட சொல்கிறது, ஆனால் எதுவுமே சொல்ல முடியாதே, நாம் வேறு மௌன விரதம், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. அடுத்த நாள் காலையில் வராரு. அவர் வந்தோடனே யார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் தானம்மா என்னோட பொண்ணுக்கு பணம் கட்டுறேன்னு சொன்னீங்க, உங்கள் வீட்டில் இருக்க பொண்ணுக்கிட்ட என் பொண்ணோட அட்ரஸ்ஸு, எவ்வளோ பணம் கட்டணும் எல்லாமே ஒரு சீட்டில் எழுதி கொடுத்துட்டு போனேன், ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நியாயமாக நடந்துக்கவே இல்லை, பணம் கட்டவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. யார்கிட்ட கொடுத்துட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. அப்போது இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பொண்ணுக்கிட்டியா? ஆமான்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அவர் தான் எழுதி கொடுத்துருக்காருல, நீ கரெக்டாக கொடுத்துருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு உஷாவும் திட்டுறாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே திட்டுறாங்க. ஜெயாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்ட சொன்ன விஷயத்த சொல்லாமல் மறைச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயாவும் திட்டுறாங்க. இல்லை அத்தை, நேற்று நான் மௌன விரதம், என்னால் சொல்ல முடியல, ஆனால் அவர் ஒரு சீட்டில் எழுதி கொடுத்தாரு, அந்த சீட்டையும் நான் எங்கேயோ வச்சுட்டேன், அப்படியே மறந்துட்டுருக்கேன் அப்படின்னு பண்ணி சொல்கிறாங்க. இதெல்லாம் மறக்க வேண்டிய விஷயமா? ஒரு பொண்ணோட படிப்பு எவ்வளோ முக்கியம், நீ இதை அசால்ட்டாக கேர்லெஸ்ஸாக உன் இஷ்டத்துக்கு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே திட்டுறாங்க. மூர்த்தியும் திட்டுறாரு. என்னதான் இருந்தாலும் நீங்கள் பெரிய இடலம்மா, அதனால தான் சொன்னதை கரெக்டாக நீங்கள் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அதை கேட்டோன்னே ஜெயாக்கு இன்னும் கோவம் அதிகமாக வருது. இது எல்லாத்துக்குமே காரணமே பொன்னி தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அவ்வளோ கோவம் வருது ஜெயாக்கு. அப்போ பொன்னி மனசுக்குள்ளே பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டாங்க. இது எல்லாத்துக்குமே காரணமே நாம தானே, நேற்று மௌன விரதம் இருந்ததுனால நம்மளால சொல்லவும் முடியல, சீட்டும் தொலைஞ்சிருச்சு, இப்போ என்ன பண்ணுறது, பாவம் அத்தை தானே இவ்வளோ போய் கெட்ட பேர் எடுத்துட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பொன்னி மனசுக்குள்ளே பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படியே நிற்கிறாங்க.